விஷால். என்ன சிக்கல் இங்க இருக்கு? 3 நாளா தண்ணி எடுக்கல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அதனால எல்லாம் வெளியில போறோம். எங்க போறீங்க? எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் எல்லாரும். இங்க இருக்க முடியல. இங்க இருக்க முடியல, தண்ணியே எடுக்கலையே. 3 நாளா இதே பிரச்சனை இருக்கு. 3 நாளா தொடர்ந்து இதே பிரச்சனை. கரண்ட் 3 நாளா இல்ல. இப்போ அதனால சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க? நேத்து மட்டும் தான் ஃபுட் வந்து, நேத்துல இருந்தா வருது. இப்போ இன்னைக்கு இப்பதான் வருது, இப்பதான் எல்லாமே. இப்போ இந்த குழந்தைங்களை வச்சுட்டு இங்க இருந்து வெளியே போறேன்னு சொல்லுங்க. ஆமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் எல்லாருமே. இந்த ஏரியா கார்ப்பரேஷன் காலனி 1வது தெரு, ராயபுரத்தில் இருக்கக்கூடிய பனமர தொட்டில் தான் இந்த ஏரியா. நீங்கள் பார்க்கலாம், மக்கள் வந்து இடுப்பளவு தண்ணியில் நிற்கக்கூடிய சூழலும். இந்த தண்ணியோட கலரை பார்த்தா நமக்கு தெரியுது. இந்த தண்ணி வந்து முழுமையாக தண்ணி மட்டும் இல்லை, கால்வாய் தண்ணி இருக்குது. இந்த வீட்டை நம்ம பார்க்கக்கூடிய சூழல் பார்க்கலாம். எவ்வளோ தண்ணி, கொஞ்சம் திறந்தா தண்ணி உள்ள இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே, அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கிறது. உள்ள தண்ணி இடுப்பளவு தண்ணி நிற்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பூச்சிகள், விஷப்பூச்சிகள் வந்து வர்றதாகவும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் குழந்தைகளை கூட வெளியே கொண்டு போக முடியாம மிகுந்த சிரமத்தை சந்திச்சு வர்றதாகவும் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். நீங்க அவங்க ஒரு இதை வச்சுக்கோங்க. நீங்க பேசுமா, கரெக்டா பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பேசுங்க சார். நாங்கள் வந்து ஒரு 4 நாளாகவே இந்த தண்ணியில் தான் சார் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது தண்ணியை வந்து வடிகட்டுற மாதிரியும் கிடையாது, எந்த பொருளுமே எடுக்கலை, எல்லா பொருளுமே உள்ளே தான் எல்லாம் அழுகி போயிடுச்சு. அதேமாரி ஒரு பொருள் கூட கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆட்டோ பாருங்க, இது எங்களோட ஆட்டோ தான். ஆட்டோவும் போச்சு. பால் கடை நடத்திக்கிட்டு இருந்தோம், பால் கடையும் போச்சு. ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே மிதங்கிட்டு இருக்கு. ஒன்று கூட நாங்கள் கை வச்சு தொடவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுவீங்களோ பார்த்து பண்ணுங்க சார். ஆவின் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அப்படியே பல்ட்டி அடிச்சிருச்சு. உள்ள இருக்கிற ஜூஸ் எல்லாமே வெளியே தனித்தனியா மிதந்துருச்சு. நீங்க உள்ள வந்து பாருங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். கையை வச்சு தொடல, எல்லாமே வீணாயிடுச்சு. இதெல்லாம் போகவே முடியாது. ஒரு காலங்காத்தால ஒரு 3:30 மணிக்கே எல்லாமே ஒப்பிக்கிட்டு வந்துருச்சு. நாங்க எதுக்கும் ஒரு டவல் மாதிரி போட்டு அடைச்சி தான் வச்சிருக்கோம். இப்போ கூட உள்ள போக முடியாது. கிச்சன்லாம் ஃபுல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க அடைச்சி வச்சிருக்கோம், இல்லனா ஃபுல்லாவே டிவிலாம் இதுவாகி மேல எடுத்து போய் வச்சிருக்கோம். உள்ள வாங்க சார், உள்ள வந்து பாருங்க. ஃபுல்லாவே போயிடுச்சு. ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. எல்லாமே கண்டது கூட மேல வச்சிட்டோம். பாருங்க எல்லாமே